வேண்டுமென்று சொல்லவில்லை. அவர் சில விடயங்களை அங்கே நான் கருத்தோடு அவரும் கருத்திருந்தார். எனவே தான் நான் உதாரணமாக சொல்லியிருந்தேன், எங்களுக்கு சுயேட்சை குழுவாக இயங்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் தமிழ் மக்களின் நன்மைகளுக்காக நாங்கள் சேர்ந்து நாங்கள் இயங்குவோம். எனவே இந்த நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. இந்த உல்லாசத்துறை ஊடாக வருகின்ற வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். அதேபோன்று தொழில்துறையை நாங்கள் அதிகரிக்கிறதுக்கூடாக உள்நாட்டிலே வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர் யுவதிகள் பெண்களுக்கு நாங்கள் அதிகமான வருமானத்தை பெற்றுக் கொடுப்பது கூடாக இந்த நாட்டை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். இந்த நாட்டிலே பாரிய முன்னேற்றங்கள் அபிவிருத்திகள் வருகின்ற பொழுது இங்கே சிலருக்கு வைத்தறித்தல் வருகின்றது. இந்த நாட்டிலே எந்த விதமான அபிவிருத்தி நடக்கக்கூடாது, அல்லது இந்த நாட்டிலே அபிவிருத்திகளை கொண்டு வருகின்ற பொழுது அதை குழப்ப வேண்டும் என்று பலர்கள் இங்கே துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொன்னப்போ எனக்கு முன்னே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக அவர்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக கதைக்கின்ற பொழுது நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம். ஆனால் அதே போன்று சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதை வாய்ப்பாய் பயன்படுத்தி ஒரு இனவாத சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கி அதை குழப்புவதற்காக பலர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் நீண்ட காலமாக இங்கே டாக்டர் அர்ச்சனா இருக்கிறார், அவர் கலைக்கிறதை குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாம் என்றதை அவருக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். தமிழ் மக்களுக்குடைய அபிவிருத்தி சம்பந்தமாக உங்களுடன் சேர்ந்து நாங்கள் இயங்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் இந்த நேரத்திலே நாங்கள் கொண்ட நல்ல நடவடிக்கைகளை நீங்கள் எதற்காக எதிர்க்கிறீர்கள்? நாங்கள் இங்கே இருப்பதற்கு காரணம், நானோ நீங்களோ இங்கே இருப்பதற்கு காரணம், இந்த நாடு கடந்த காலங்களிலே பாரிய ஒரு வீழ்ச்சியை கண்டிருந்தது. இந்த கோவிட் காரணமாக, இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் காரணமாக இந்த நாட்டை வெளியே போய்விட்டார்கள். நீங்கள் கூட அண்மை காலத்திலே பல வெளிநாட்டுக்கு போயிருந்தீர்கள், சுவிஸ்லேருந்து படம் போட்டீர்கள், பிரான்ஸ்லேருந்து படம் போட்டீர்கள், நானும் போயிருந்தேன். பார்த்தோம் அந்த நாடெல்லாம் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த இலங்கை நாடும் வளர்ச்சியடைய வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டிலே வளமான ஒரு சுயீட்சமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சகிப்புத்தன்மையாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நாட்டிலே நிகழ வேண்டும், ஏதாவது ஒரு அனர்த்தம் நிகழ வேண்டும். அந்த அனர்த்தத்தில் நாங்கள் குளிர்காய்ந்து எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை தவிர்த்து நீங்களும் சேர்ந்து இந்த நாட்டுடைய பிள்ளைகளுக்காக, நாட்டு எதிர்காலத்துக்காக நாங்கள் எங்களுடைய முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய நண்பர்களை கேட்டுக்கொண்டு இந்த நாடானது மீண்டும் சுயீட்சம் பெறும், இந்த நாடானது மீண்டும் வளம் பெறும், ஒரு அழகான இலங்கையாக எல்லா நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான நாடாக நாங்கள் மாற்றியமைக்க மிகவும் திரசங்கம் பூண்டிருக்கின்றோம். எனவே இதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் நீங்கள் உங்கள் அரசியலை செய்யுங்கள், நாங்கள் எங்கள் அரசியலை செய்கின்றோம். எங்களை நீங்கள் அழைக்கிறீர்கள், நாங்கள் ஒருபோதும் பெற மாட்டோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.